அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, நம்ம வீட்டுக்கு போன கடத்தல்காரன் திரும்பி வந்துட்டான். என்னது, பக்கத்தில் வந்து நின்று நம்மளை இப்படி முறைச்சி பார்க்குறான். நாமளும் உட்காந்துட்டு அவனை பார்ப்போம். எந்திரிச்சோம்னா ஏதாவது ஏடா கூடமாகும். என்ன அது, பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை செல்ஃபோன் கிடைக்கலையோ, அதான் நம்மளை அப்படி கோபமாக பார்க்குறான். முதல்ல இவ வாயிலிருந்து பிளாஸ்டரை எடுத்து விடுவோம். என்ன அது, வாயில் இருக்கிற பிளாஸ்டரை எடுத்து விட்டுட்டு நமக்கு நேராக உக்காந்துட்டான். கடவுளே, என்ன நடக்க போகுதோ. ஆமாம், என்கிட்டயே நீ பொய் சொல்கிறியா? என்ன பொய் சொன்னேன்? என்ன பொய் சொன்னியா? என்ன பொய்க்கு இன்சியல் கேட்குறியா? எனக்கு என்ன பொய் சொன்னேன்னு மறந்து போச்சு. நீ சொன்ன உன் செல்ஃபோனு உங்கள் வீட்டில் இல்லை. நீ சரியாக தேடி இருக்க மாட்ட, அவசரப்பட்டு வந்துட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறியா? எப்பா, என்ன அறையிறாயா? ஆமாம், கபாலிங்கிறது யாரு? என்னது, கபாலியா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. எப்பா, மறுபடியும் ஏன் அறையிறான்? கபாலிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஆமாம், கபாலி யாரு? நான் கேள்வி கேட்டா திருப்பி என்கிட்டயே கேள்வி கேட்குறியா? உன்னோட செல்ஃபோனு அந்த கபாலி கிட்ட தான் இருக்கு. என்னது, என் செல்ஃபோனு கபாலி கிட்ட இருக்கா? என்ன கேட்ட? யார் இந்த கபாலி? நான் சார்ஜரில் போட்டு வச்சுட்டு வந்த செல்ஃபோன் அவங்கிட்ட எப்படி போச்சு? ஒரே குழப்பமாக இருக்கே. நான் அவங்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தேன், முடியலை. அதனால தான் திரும்ப வந்துட்டேன். ஒழுங்கு மரியாதையா உன் நம்பருக்கு ஃபோனை போட்டு எப்படியாவது அந்த கபாலிக்கிட்ட இருந்து உங்கள் டாடியோட நம்பரை நீ வாங்குற, ஓகேவா? உன் நம்பரை நானே போடுறேன். அப்பாடா, நம்பரை போட்டுட்டேன். இந்த ஃபோனை காதில் வை, அந்த கபாலி பேசுவான். என்னது, ஃபோனை காதில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு சும்மாவே இருக்கா? ஏய், பேசுமா பேபி. எங்கிட்ட இருந்து பேசுறது? ஃபோனு சுவிட்ச் ஆஃப். என்னது, சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டானா? அப்பாடா, ஒரு வழியாக பட்டுவோட வீட்டில் இருந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதான் செல்ஃபோன் கடையில் கொடுத்து சார்ஜர் போட்டுக்கிட்டு இருக்கேன். சார்ஜர் போட்டு முடித்ததும் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். போய் பட்டுவை ஒரு வழி பண்ண வேண்டியது தான். என்ன அது, காருக்குள்ளே கோபமாக நுழைஞ்சு கதவை மூடுறான். காருக்குள்ளே வந்தவன் நம்ம வாயில் இருக்கிற பிளாஸ்டரை எடுத்து விடுவான்னு பார்த்தா அப்படியே நம்மளை முறைச்சி பார்க்குறானே. நாமளும் பதிலுக்கு அவனை முறைச்சி பார்ப்போம். அப்பாடா, முறைச்சி பார்த்ததும் பயந்து போய் வாயில் இருந்த பிளாஸ்டரை எடுத்து விட்டுட்டான். அம்மா, ஏன் நீ கோவமாகவே இருக்க? உன் பொண்டாட்டி இன்னும் வரல. ஏன் பொண்டாட்டி வரலன்னு நீ ஏன் கோபமாக இருக்க? அறிவு கட்டவன, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வர்றேன். என் பொண்டாட்டி போன இடத்துலையே ஒரு வேளை தங்கி இருப்பா. என்ன அது, இவன் நொந்து போகிறான் நாம் சொன்னதை கேட்டு. தம்பி, இப்போ வீட்டுக்கு போனப்ப யாரையாவது நீ பார்த்தியா? என்ன அது, நாம் கேள்வி கேட்டால் இவன் தலையில் அடிச்சுக்கிறான். ஆஹா, என்ன ஜென்மண்டா இவன். ஒருவேளை மாமா பையனாக இருப்பானோ? யாராக இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவை துட்டு, மணி, பணம். என்ன அது, திடீர்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். இங்கே பாரு கோவிந்தா, டார்கெட்டையே தாண்டி உன்னோட டைம் போய்கிட்டே இருக்கு. மரியாதையா உன் பொண்டாட்டி செல் நம்பரை சொல்லு, இல்லை இங்கேயே ஒன்று பண்ணிடுவேன்.
நீ என்னை கொல்ல மாட்ட, எனக்கு தெரியும். எப்படி சொல்கிற? உனக்கு கோடி தான் முக்கியம், அதனால் என்னை கொல்ல மாட்டேன். டிஷு! எப்பா, என்ன அரடா சாமி! இதுக்கு இவன் பேசாமல் நம்மளை கொன்னே போட்டிருக்கலாம். இதெல்லாம் புத்திசாலித்தனமாக சொல்லு, ஆனால் பொண்டாட்டியோட செல் நம்பரை மட்டும் சொல்லாத. கவலைப்படாத, கண்டிப்பாக ராத்திரிக்குள்ளே என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஃபோன் வரும். ஒரு வேளை வரலன்னு வச்சுக்க, உனக்கு சங்கு தான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.